ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பேச போகிறது ஒரு குட்டி கிராமத்தை பற்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சிவகலை. இது வெறும் ஊர் கிடையாதுங்க. தமிழர்களோட இரும்பு யுகம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு உலகத்துக்கே மாற்றி எழுதி காட்டின ஒரு வரலாற்று பொக்கிஷம். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மண் இரும்போட ரகசியத்தை எப்படி ஒளிச்சு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வரலாற்று பயணத்துக்குள்ளே போவோம். கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றோட வடகரையில் இருக்கிற ஒரு அழகான கிராமம். சுற்றி பச்சை பசேல்னு வயல்வெளிகள். பழங்காலத்தில் இது விவசாயத்துக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கலாம். ஆனால் 2025 வரைக்கும் இது உலகத்துக்கு ஒரு சாதாரண கிராமம்தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த மண்ணுக்கு அடியில் 5300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரும்பு ரகசியங்கள் புதஞ்சு கிடக்குது. 2021 நம்ம ஊர் தொல்லியல் துறை ஆரம்பித்த அகழாய்வு மூலமாக இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. சிவகலை, ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் சேர்த்து நம்ம தமிழ் சமூகம் எவ்வளோ முன்னேறி இருந்ததுன்னு இப்போ உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. கற்காலத்தில் இருந்து இரும்பு காலத்துக்கு மாறினது வெறும் ஒரு டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்லைங்க. அது நம்ம முன்னோர்களோட அறிவையும் திறமையும் காட்டுற ஒரு காட்சி. சரி அங்கே அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? 2021 ஆரம்பித்து 2025 வரைக்கும் நடந்த இந்த அகழாய்வு மூலமாக கிமு 3000க்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின வாள், வெட்டுக்கருவி, அப்புறம் விவசாயத்துக்கு பயன்படுத்தின கருவிகள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டோட இரும்பு காலம் 5300 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தது அப்படிங்கிறது உறுதியாகுது நமக்கு. இங்கே அதுக்கப்புறமா கருப்பு சிவப்பு நிறத்தில் அழகான மண்பாண்டங்கள், அதில் இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் அப்போ இருந்த தமிழர்களோட கலைத்திறமையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருது. அங்கே கிடைச்ச மனித எலும்புக்கூடுகள் கிமு 3345 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி இது தமிழ் வரலாற்றோட புதிய அத்தியாயம். வட இந்தியாவில் செப்பு காலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ் மண் இரும்போட சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது சிந்து சமவெளி நாகரிகத்தோட கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுது. கீழடி, ஆதிச்சநல்லூர் வரிசையில் சிவகலை இப்போ நம்ம தமிழர்களோட பெருமைக்கு இன்னொரு பெரிய அடையாளம். இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த சிவகலை கண்டுபிடிப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்? முதல்ல இது இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதுன ஒரு விஷயம். இரும்பு காலம் கிமு 1200 தான் ஆரம்பித்தது அப்படின்னு உலகமே நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் இல்லை, கிமு 3000 தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது அப்படின்னு காட்டின ஒரு கிராமம் தான் இந்த சிவகலை. ரெண்டாவது, நம்ம தமிழர்களோட பெருமை, நம்ம கலாச்சாரம், டெக்னாலஜி எல்லாமே எப்போவுமே உச்சக்கட்டத்தில் இருந்திருக்குன்னு இது நிரூபிக்குது. மூணாவது, இது நம்ம வருங்கால தலைமுறைக்கு ஒரு பாடம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நம்ம வரலாற்றை தேடி படிக்க இது ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்குது. நண்பர்களே, சிவகலை மாதிரி இடங்கள் நமக்கு ஒன்று சொல்லுது. நாம் காலம் கடந்து வந்தாலும் எப்போவுமே அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனம்தான். இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. சிவகலை தமிழர்களோட இந்த இரும்பு ரகசியம் உங்களை ஆச்சரியப்படுத்தினதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆச்சரியமான தமிழர்களோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிடணும்னா தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.